டென்மார்க்கில் தோர்னு ஒருத்தர் 194 கண்ட்ரீஸை வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. இதை ட்ராவல் பண்ணி முடிக்கிறதுக்கு 7 வருஷம் ஆச்சு. இதில் என்ன ஹைலைட்னா, அவர் ஃப்ளைட் யூஸ் பண்ணவே கிடையாது. பஸ்ஸு, ஷிப்பு, ட்ரெயின் 3 டிரான்ஸ்போர்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ட்ராவல் பண்ணியிருந்தார், பட் அவர் ஃப்ளைட் யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ இவர் ஃப்ளைட்டு யூஸ் பண்ணாமல் ட்ராவல் பண்ணுறதுக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு. இவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாருனா, சோலோ ட்ராவலர்ஸை தயவுசெய்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணாதீங்க. ஏன்னா வீட்டுக்கே போகாமல் டென்மார்க்கில் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக உலகத்தை சுற்றி வருது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ சோலோ ட்ராவலர்ஸ் பிளான் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து முக்கியமாக ஃபேஸ் பண்ணது என்ன அப்படின்னா, விசா தான். விசா கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு டிலே ஆகும், ஒரு கண்ட்ரி சீக்கிரம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் அவர் பொருட்படுத்தி சில கண்ட்ரீஸில் ரொம்ப லேட் ஆகும். அதெல்லாம் ரொம்ப தங்கி வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா செலவாகும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் சோலோ ட்ராவலர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம். அவருடைய ஸ்டோரி கூகுள்லேயே கிடைக்கும். தோர் ஃப்ரம் டென்மார்க் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் படிக்கலாம்.